சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உலகத்தில் 1000 உறவுகள் இருந்தாலும் நமக்கு பிடித்த உறவு இருக்கும்பொழுது நாம் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருப்போம். ஆனால் இப்போது எந்த உறவும் உன்னிடம் இல்லை என்று நீ ஏங்கிக் கொண்டு தவிக்கிறாய். நீ கண்ணீருடனும் மன காயத்துடனும் தவித்துக் கொண்டிருந்தாய். தினமும் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கின்றாய். எல்லோரும் மத்தியில் நன்றாக இருப்பது போல் மனதில் ஒரு காயமும் இல்லாதது போல் நடித்து கொண்டிருக்கின்றாய். உன் உறவு உன்னை விட்டு விலகி விட்டது என்று நினைக்கின்றாய். அதுதான் இல்லை. இன்னும் வலிமையாக ஆக வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரிவு. உனக்கு எல்லாம் செயலுக்கு பின்னும் நான் ஒரு திட்டம் வைத்திருப்பேன். அதுபோலத்தான் இந்த திட்டமும் இந்த பிரிவும் உனக்கு உன் வாழ்வில் செம்மைப்படுத்தும், அன்பை புரிய வைக்கும், உன் வாழ்க்கையின் பாதையை தெளிவுபடுத்தும். பிரிந்திருக்கின்றோமே என்று ஏங்காதே, உனக்கு சேரும் நேரம் வந்துவிட்டது. இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் எனக்கு நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் நீங்கள் எந்த லீலையுமே செய்து காட்டினதே இல்லை என்று என்னிடம் சொல்கிறாய். அப்படியெல்லாம் நினைக்காதே. எந்த நேரத்தில் எந்த லீலையை நான் உனக்கு செய்து காட்ட வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்பொழுதுதான் என் லீலையும் உன் கண்ணுக்கு படும். இது நிரந்தர பிரிவில்லை, தற்காலிகமான பிரிவுதான். என் குழந்தையே, உறவு சேரும் நேரம் வந்துவிட்டது. உன் கண்ணீரை துடைக்கவும், உனக்கு அன்பு காட்டவும், உனக்கு ஒரு வாழ்க்கை தரவும் உன்னை தேடி ஒரு உறவு வந்து கொண்டிருக்கின்றது. தயாராக இரு. இனி உன் வாழ்க்கை தெளிவாகவும் அழகாதே. சந்தோஷமாக இரு. உன் கூடவே நான் இருக்கின்றேன். தைரியமாக இரு. உன் சாயப்பா உனக்காக எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.